ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தனக்காரகன், கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அவரு 3ஆம் இடமான, அதாவது கால புருஷ தத்துவப்படி மிதுன ராசியில் குரு இருக்கும் வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டிலிருந்து ரிஷப வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு குருவுடன், அதாவது தேவகுரு அசுரகுரு ஒன்றாய் இணையறாங்க. அதாவது மிதுன ராசியில். மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமா இருக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே ஒரு யோக காலம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த சித்திர மாசம் பிறந்ததுக்கு அப்புறமே சூரியன் உச்சம் பெறுறது, செவ்வாய் ஆட்சி பெறுறது, அதே மாதிரி சுக்கிரன் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறது, புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற அமைப்புகள் எல்லாம் கண்டினியூஸா அவங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட சொந்த வீடு, அவங்களுக்கு ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய, அவங்களுக்கு பலம் பொருந்தி இருக்கக்கூடிய வீடுகளில் ஆட்சி அமைத்து பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம். சித்திர மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா கிரகமே அவங்க சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருக்க போதுங்க. அதன் அடிப்படையில் மாத கிரகங்களாக சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் பெயர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாருங்க. அவர் 7.5 சனியா இருக்கிறாரு, சில பேருக்கு விரய சனியா இருக்காரு, சில பேர் ஜென்ம சனி, அர்த்தாஷ்டமனி, அர்த்தாஷ்டம சனின்னு சில அதாவது கெடுதல் பலன்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும், யோக பலன்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் 2.5 வருஷத்தை அவர் அங்கதான் இருக்க போறாரு. ஆனால் இந்த மாத கிரகங்கள் அவங்க ஒவ்வொரு இடத்துல மாறும் போது அவங்களோட பார்வை, அவங்களோட சேர்க்கை, அதாவது சனி பகவானோட சேர்க்கை பார்வை அமைய பெறும் போது இதனோட பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் சுக்கிரன் கால புருஷ தத்துவம் 7ஆம் அதிபதி, கலஸ்தரக்காரகன், அதாவது கல்யாணம், காதல், ஆடம்பரம், வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் அறிவு சார்ந்த பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இவங்க 2 பேரும் இணைகிறார்கள் மிதுன ராசியில். அதே மாதிரி அவங்க 2 பேரும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான குருவோட வீட்டோட தனுசு ராசியை பார்க்கிறாங்க. இதன் அடிப்படையில் இந்த அசுரகுரு தேவகுரு இணைவு மற்றும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள் பலன்கள் பார்ப்போம். அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்க போதுங்க. இதில் சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் அமோகமாக நடக்கும் போது அது ஒன்றா பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை, அதாவது போர்க்குணம், தைரியம், துணிவு, வெற்றி என அனைத்து செயல்களிலும் முயற்சிகளிலும் வெற்றி அடையக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சிறப்பா இருக்க போதுங்க. யோகமாக இருக்க போது உங்களுக்கு ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் காலத்திலிருந்தே உங்களுக்கு யோக பலன், வாழ்க்கை பலன் ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகும், எந்த காரியத்தில் நீங்க முயற்சி செய்தாலும் வெற்றியாகும் அடிப்படையில் இந்த சுக்கிர பகவான், அதாவது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 7க்கு அதிபதி, கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார். தேவகுரு அசுரகுரு இணைகிறார்கள். அதாவது சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணையும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டமாக இருப்போதுங்க மேஷராசிக்காரர்களே. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட காரகத்துவம், அவரோட மெயினா அவர் என்ன பண்ணுவார்னா காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரம், அதாவது அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனுங்க. நிறைய பேர் மேஷ ராசிக்காரர்கள்லாம் இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, நான் வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகு தான் நான் மேரேஜ் பண்ணணும், ஈவன் லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருந்தாலும், காதல் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாலும், நான் செட்டில் ஆயிடணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பிசினஸ் நல்லா ஆரம்பிச்சு செட்டில் ஆனது பிறகுதான் நான் மேரேஜ் பண்ணுவேன்ற மாதிரி நீங்க காலத்தை தள்ளி போட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்துங்க. ஏன்னா மேஷ ராசிக்கு உங்களோட அடிப்படையில், அதாவது உங்க ராசி கட்டு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேஷ ராசி 1ஆம் இடம், மேஷ லக்னமா இருந்தாலும் 1ஆம் இடம். உங்களுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன், 7ஆம் இடம் சுக்கிரன் ஆதிபத்தியம் கொண்ட இடம். அதாவது சுக்கிரன் ரிஷப வீடு, துலாம் வீடு தான் 7ஆம் வீடு.
ஸோ உங்களுக்கு நீங்க லைஃப் செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல மேரேஜ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். ஏன்னா மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே இது வந்து அமைச்சு கொடுத்தது ஒரு தத்துவம். சில ராசிக்காரர்கள்லாம் 35 வரைக்கும் நான் செட்டில் ஆவன் மேஷ ராசிக்கெல்லாம் காலத்தை தள்ளி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து மாத்துங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் கிரகமே சுக்கிரன் தான். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான், உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா யோக பலனும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திடீர் வேலை, அதாவது அதிக சம்பளத்தை வேலை கிடைக்கிறது, புதிய தொழில் அமைகிறது. மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து நீங்க நிறைய பேர் வேணா நீங்க உங்களோட பழைய நண்பர்கள், உங்களோட அப்பாவோட நண்பர்கள்லாம் நீங்க கேட்டு பாருங்க. சில பேர் மேஷராசிக்காரங்களாம் 25 வயசு, 22 வயசு, 23 வயசுலயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்க்கையில பெரிய உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க. 95% ஆஃப் த மேஷராசி மேஷலக்கணக்காரர்கள் இதுக்கு பொருந்தும். மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே செட்டில் ஆயிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில், அதாவது சுக்கிரன் 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் காலகட்டத்தில் மேரேஜ், கல்யாணம், காதல் பண்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரர்கள் நீங்க வந்து வேலை கிடைச்ச பிறகு, ஒரு நல்ல தொழில் அமைச்ச பிறகுதான் நீங்க கல்யாணம் பண்ணணும்ன்ற யோசனை எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து நிப்பாட்டுங்க. இம்மிடியட்டா அம்மா கிட்ட சொல்லி, அப்பா கிட்ட சொல்லி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க. இல்ல ஏற்கனவே காதல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பா அம்மாவோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும் காலமாக இருக்கும். இது இயற்கையாகவே உங்களுக்கு அமைச்சு கொடுத்த பாகியம். அதை நீங்க பாருங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்த கட்டமா இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவும் சுக்கரும் உங்களோட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான குரு வீட்டையே பாக்குறாருங்க. இதோட அதிர்ஷ்டம் என்னன்னாங்க, நீங்க நினைத்த காரியம், நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிற எல்லாமே வெற்றி ஆகும். முக்கியமா இந்த குழந்தை பாக்கியம், நீண்ட நாளாக வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து மருத்துவ முறையில நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வந்து குழந்தை பாக்கியம் கிடைத்துக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு சுக்கிரன் நினைவு என்று பார்த்தீங்கன்னா தொலைதூர பிரயாணம், பிரயாணங்களின் மூலம் லாபம், அதாவது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு மேஷராசிக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள், தொலைதூரத்திலிருந்து வர வேண்டிய தொலைதூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு வந்து லாபங்கள், முக்கியமா வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சுக்கிரன் குரு இணைவு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் புதனும் சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை பெறாங்க. ஏன்னா புதன் வீட்டுல வந்து சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் வீட்டுல புதன் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் விரைய சனியா 12ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ உங்களுக்கு அதாவது வீட்டுல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்குவீங்க, பழைய கடன் எல்லாம் தீர்ப்பீங்க, புதிய கார் வாங்கணும், புதிய வண்டி வாங்கணும். இப்போ டிராவல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 2-3 கார் வாங்கி போடணும்னா போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டிங், மீடியா, யூடியூப், முக்கியமா வந்து கலைத்துறையில, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி, எல்லா அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முக்கியமா அரசியல் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து, அரசு பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல பதவி உயர்வு, பொறுப்பு. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன முயற்சிக்கு, என்னென்ன ஆசைகளுக்கு எல்லாம் நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்களோ எல்லா ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கிரன் குருவும் வந்து சேர்ந்து ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துருவாருங்க. அது மட்டும் இல்லாமல் இயல் இசை மாணவருக்கு வந்து போட்டி தேர்வில் வந்து வெற்றி பெறுறது, இயல் இசை துறை, நாடகம், அதாவது கணிதம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், டீச்சர்ஸ் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கையை முயற்சியையும் கொடுக்கக்கூடிய காலமாகும். இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக கூடிய காலமாகவும் இருக்கும் போது. ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம், குடும்பம், வாக்கு, அதாவது தனம், கல்வி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் அதுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் குரு இணைவு உங்களுக்கு நிறைய யோக பாக்கியங்களையும் நிறைய சகல வசதிகளும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு போதுங்க. முக்கியமா மேஷராசிகள் முருகன் வழிபாடு பண்ணுங்க. முருகன் அருளால் உங்களுக்கு நல்ல செல்வங்கள், எதிரிகள் விலகுவார்கள், கடுமையான போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். முருகன் துணை உங்களுக்கு அருள் புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வழக்கமா வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க. இந்த சுக்கிரன் குரு இணைவு 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய குடும்பம், கல்யாணம், காதல் என முக்கியமா வேலை, தொழில், பொருளாதார வசதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளா இருக்கும். சுப விரயங்கள், சுப காரியங்கள், குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் என அனைத்து வசதிகளையும் பெறக்கூடிய காலமாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரன் மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடையும் மிதுன ராசியில்
மிதன ராசியில் குரு பகவான் ஆல்ரெடி இருக்கிறாரு. ஸோ தேவகுரு அசுரகுரு இணையும், குரு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்ற போதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடம், உங்க ராசியிலே புதன் பகவான் இருக்கிறாரு. ஸோ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இங்க பாருங்க, 2 பேர் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கிரகம் ஆட்சின்ற மாதிரி அமைப்பலாம். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, அங்க சுக்கிரன் இருக்காரு, புதன் வந்து உங்க ராசியிலே இருக்காரு. இந்த அமைப்புன்றது வந்து ரிஷப ராசிக்கு ஒரு யோக காலம்னே சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் சுக்கிரன், அவரே தான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இப்ப பலம் புரிந்து பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு கொட்ட போதுங்க. அதிர்ஷ்ட மழை காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்க காட்டுல மழைனே சொல்லாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், நீங்க நீண்ட காலமாக வராதுன்னு நினைச்சிருந்த சொத்துக்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள், அதாவது நீங்க ஏற்கனவே உங்க அப்பா வழி சொத்துக்கள்லாம் இருந்தது பாத்தீங்களா, உங்களுக்கு பங்காளி அண்ணன் தம்பி பங்காளிகள் சொத்துக்கள்லாம் வந்து பிரச்சனையில இருக்கு, சட்டச்சிக்கல்ல இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுக்கு நிரந்தரமாக உங்க பேருக்கு மாற்றி அமைத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. திடீர் பண வரவு, திடீர் யோகம் எல்லாம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதங்க. உங்க கதவை தட்டி தேடி வரும் காலமாக இது இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக சிறப்பு மிக்க காலமாக இருக்க போகுங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை வேற பாக்குறாங்க. தனுஷ் வீட்டை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதாவது மறைமுகமாக தொழில் பண்றவங்க, அதாவது வீட்டுக்கு தெரியாம 2-3 பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அமைக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை செய்யறது, இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு லாபத்தை நோக்கி செல்லும். திடீர் மறைமுகமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதாவது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்குது. எதிர்பாராத நபர்களிடமிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்க வேண்டிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சுத்திறன், அதாவது பேச்சாளர்கள், கல்வித்துறையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, புரோக்கிங் பிசினஸ், கான்ட்ராக்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா புதன் வீட்டில் சுக்கிரன் குரு, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்ற பட்சத்தில் யாரெல்லாம் வந்து இந்த புரோக்கரேஜ் பிசினஸ், ஆன்லைன் ட்ரேடிங்கு, அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டு, புரோக்கிங், இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டம் ஒரு செழிப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. அதிக பண வரவு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த காலத்துல நீங்க யூஸ் பண்ணீங்க. முக்கியமா வந்து ரிஷப ராசிக்கு வந்து நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடைகள், அதாவது கணவன் மனைவியில இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிடையே வந்து இருந்த டைவர்ஸ் பிரச்சனை, அதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு பஞ்சாயத்துல இருந்ததெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது புதிய வாழ்க்கைக்கு போகக்கூடிய நபர்களாகவும் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடம், குருவும் இருக்கும்போது உங்களுக்கு 2ஆம் கல்யாணம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தா யூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து புதிய காலத்தை நோக்கி செல்லக்கூடிய காலமாக இருக்க போகுது. முக்கியமா வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் வந்து வந்து ஆதாயம், சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா ஐடி துறையில இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் துறையில இருக்கிறவங்களாம் டெபுடேஷன் மூலயமா வந்து ஃபாரின் போறது, இந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். அழகு சார்ந்த பொருட்கள் பிசினஸ் பண்றது, அதாவது பிசினஸ்ல இருக்கிறவங்களாம் வந்து இந்த டிராவல்ஸ், ஃபேன்சி ஸ்டோர், அழகு சார்ந்த பொருட்கள், ரெஸ்டாரண்ட், இது மூலயமா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சிறிய முதலீடுகள்லாம் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அதிக லாபம்னா என்னங்க, நீங்க சிறிய முதலீடு பண்ணாலும் பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய லாபங்களாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்திலேயே இருக்காரு, சுக்கிரனும் இருக்கும் போது நீங்க என்னென்ன சிறு பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் வரப்போகுது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். காதல், கல்யாணம் என்ற வாழ்க்கை அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வழக்கமும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்க ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடம், குருவோடன் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. முக்கியமா வேலை தொழில வந்து உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள், லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்க போதுங்க. ஏன்னா 11ஆம் இடத்தில் லாப சனியா இருந்து அதிக லாபத்தை இன்னும் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் நீங்க யோசிச்சு இருப்பீங்க. அந்த காலகட்டம் இது மாற்ற போகுது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனகாரன் குருவும் சுக்கிரனும் இணையும் இந்த காலகட்டம் நீங்க எடுத்த காரியம் எல்லாம் லாபமாகவும் வெற்றியாகவும் அமையக்கூடிய காலமாக இருக்க போது. இந்த காலத்தை யூஸ் பண்ணீங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசியில தாங்க சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உங்களுக்கு 12ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5க்கு அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி, குழந்தைகள் ஸ்தானம், உங்களோட அதிர்ஷ்ட ஸ்தானம், காதல், பணவரவு என
அனைத்து சகல சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியில் பெயர்ச்சி அடைகிறார். உங்க ராசியில் ஏற்கனவே சுக்கிரன் கூட குரு பகவான் இணைகிறாங்க. அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல யோகா பலன்களையும் கொடுக்க போதுங்க. ஆல்ரெடி சித்திரை மாசம் பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு யோகா காலம் பிறந்துச்சுன்னே சொல்லாங்க. அதுல படிப்படியா இந்தந்த விஷயங்கள் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பண்ண போறாருங்க. ஏன்னா புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் பண்ண போறாருங்க. ஏன்னா முக்கியமா மிதுன ராசிக்காரர்கள் புதனோட ஆதிபத்தியை கொண்டவங்க. இப்ப புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று யோகம் பெறக்கூடிய காலமாகவும் இது இருக்க போதுங்க. முக்கியமா காதல் கல்யாணம் திருமண வாழ்க்கையில நீங்க போறீங்க. மிதுன ராசிக்காரர்களே யாரெல்லாம் இந்த 90s கிட்ஸ் 90களில் பிறந்து பரிதவிக்கும், அதாவது காதலும் வரலங்க கல்யாணம் வரலங்க வீட்லயும் பொண்ணும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு வந்து வேலைக்கு போறேன் நல்லா சம்பாதிக்கிறேங்க, ஆனா இந்த அமைப்பு மட்டும் எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏக்கங்களும் ஒரு ஒரு மனச்சுமையிலும் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்க கூட தான், அதாவது சுக்கிரனும் குருவும் இப்ப இருக்கிறாங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி வாக்கியப்படி குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து உச்சம் பெற போகிற 12 வருஷத்துக்கு அப்புறம். சோ அது வந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடம். சோ இப்ப சுக்கிரன் இங்க வர்றதுக்கு காரணமே அதுதான். அதாவது வருடகரங்கள் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அவங்க மட்டுமே பலன் கொடுக்க மாட்டாங்க. மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன்லாம் வந்து ஒரு ராசிக்கு இடம் பெயரும் போதும் பார்க்கும் போதும் இந்த வருட கிரகங்கள் பாசிட்டிவ் தன்மையும் அதிகமான சுபத்துவம் பெற்று அதிகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பெறுவாங்க. அதனாலதான் வந்து சனி பகவான் 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கிறாருன்னா இந்த மாத கிரகங்களோட சேர்க்கையும் இணைவும், அதாவது அவருக்கு நண்பராக இருக்கலாம் சுபரா இருக்கலாம், எதன் அடிப்படையால வகரம் பெற்று பார்க்கலாம், இதன் அடிப்படையில் அவர் சுபத்துவம் பெற்று ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருட கிரகங்கள் கொடுக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த மாத கிரகங்களும் டிராவல் ஆகும். அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த கிரகம் ஒரு இடத்துக்கு சேரும் போதுதான் நமக்கு மாசம் இந்த பலன் கிடைக்குது. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாக்குறோம் அப்படின்னா அவர் சொல்லுவார் பாத்தீங்களா, 3 மாதம் குரு பகவான் ஆல்ரெடி தான் 1 வருஷம் அங்க இருக்க போறாரு கடகராசியில. ஆனா நீங்க உங்க ராசி பிரகாரம் பார்த்துட்டு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா 1 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. அது குரு வச்சு சொல்லல. உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் உங்க லக்னாதிபதி உங்களுக்கு அது வந்து இந்த குரு இருக்கும் இந்த காலகட்டத்துல அவர் எந்த இடத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல உங்க குழந்தைகள் இருக்கிற இடத்துல போகும்போதுதான் இந்த வருட கிரகமும் மாத கிரகமும் பலன் புரிந்து ஆக்டிவேட் ஆகும். அப்பதான் அந்த ஜோசியரும் சொல்லுவாங்க, சரி இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க, இந்த ஐப்பசியில கல்யாணம் பண்ணுங்க, கார்த்திகையில கல்யாணம் பண்ணுங்க, இந்த டைம்ல போய் பொண்ணு பாருங்க, இந்த டைம்ல போய் வீடு கட்டுங்க, இந்த டைம்ல வந்து நிலம் வாங்குங்க, இந்த மாதத்துல போயிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணுங்கலாம் சொல்றதுக்கு காரணம் இதன் அடிப்படையில் தான். ஏன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது சனி குரு 1 வருஷம் 1.5 வருஷம் 2.5 வருஷம்னு மொத்தமா அந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. அப்ப 2.5 வருஷமும் 1.5 வருஷம் நீங்க வீடு கட்டிட்டே இருக்கலாம், இடம் வாங்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்தந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், இந்த மாதத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதத்துல நீங்க கார் வாங்குங்க, இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும், இந்த டைம்ல உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து காது குத்துங்க மொட்டை அடிங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இந்த மாத கிரகங்களோட இணைவு பெயர்ச்சி தான் நம்ம வாழ்க்கையை ஒரு மாதத்தில் மாற்றி அமைக்கும். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த மாசம் நம்ம இதை பண்ணாதான் 10வது மாசத்துல நம்மளுக்கு வீடு ஃபுல்லா கிடைக்கும். இப்ப இந்த மாதத்துல நம்ம பூமி பூஜை போட்டாதான் 1 இயருக்கு அப்புறம் முழு வீடா கிடைக்கும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் குரு இணைவு உங்க ராசிக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இருக்க போது காதல் கல்யாணம் திருமணம்லாம், அதாவது திருமண தடைகள்லாம் நீங்கி புதிய வாழ்க்கைக்கு போக போறீங்க. முக்கியமா வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், புதிய பதவி புதிய பொறுப்பு. இவ்வளவு நாளா நீங்க செய்து வந்த வேலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா எனக்கு வந்து ஒன்னும் பதவி உயர்வு ஒரு சம்பள உயர்வுலாம் கிடைக்கலன்னு இயங்கி கொண்டிருந்த மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணைவு உங்களுக்கு பதவி உயர்வு பொருளாதார வசதி வேலையில வந்து ஒரு முன்னேற்றம் அங்கீகாரம், அதே மாதிரி சக ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது, பெண்களின் மூலமா ஆதாயம், திருமண தடைகள் நீங்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு விளையாட்டு துறையில வெளிநாட்டுக்கு போறது விசா என்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டுக்கெல்லாம் சம்பந்தமான கிரகம். அவரு குரு சுக்கிரனோட இணையும் போது ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் ஃபாரின்ல போய் படிக்கணும் என்ற அமைப்பெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறாரு. சோ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது இந்த
வெளிநாட்டு அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா கணவன் மனைவி இடையே இந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணைவு ஒரு சிறந்த காலமாக இருக்க போகுது. முக்கியமா வேலை தொழில்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு போறதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான வழிகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த சுக்கிரன் குரு இணைவு உங்கள் காதல், கல்யாணம், திருமணம் என அனைத்து சகல வசதிகளும் கொடுக்க பெறுவார். வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்கள் வாழ்க்கையை சிறப்புமிக்க காலமாக இருப்போது. கடகராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு யோகமா இருக்க போதுங்க. ஏன்னா 15ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அசுரகுரு தேவகுரு இணையும். மே மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியில் குருவோடு இணையும் இந்த காலகட்டம் கடகராசிக்கு வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த சித்திர மாதம் பிறந்ததிலிருந்தே சூரியன் வந்து உச்சம், செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி என அனைத்து கிரகங்களும் அவங்களோட சொந்த வீட்டில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சித்திர மாதம் பிறந்ததுல இருந்து. ஏன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10, 11, 12ன்ற இடம் தான் இந்த சூரியன், மேஷம், ரிஷபம், அதாவது மிதுனம், இந்த மூணும் பாருங்களா கடகராசிக்கு யோக பொருந்திய சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம் மேஷம், அதுதான் அவங்களுக்கு 10ஆம் இடம். தொழில், அரசியல், செல்வாக்கு. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் அரசியல்ல வெற்றி பெறுறது, அதாவது கலைத்துறையில இருக்கிறது, முக்கியமா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ரொம்ப ரொம்ப உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் காரணம் 10ஆம் இடமான மேஷ வீடு அவங்களுக்கு தொழில் ஸ்தானமா வருது. செவ்வாயும் அங்க வந்து ஆட்சி பெற கொடுக்கிறாரு, சூரியனும் உச்ச பெறக்கூறாரு. அதனாலதான் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல வந்து வெற்றி அடையக்கூடிய ராசியாக இருக்க போகுது. ஏன்னா கடகத்துலதான் சந்திரன் ஆட்சி. ஏன்னா சந்திரனும் சூரியனும் இருக்கிற இடம் தான் அரசாங்க வேலை, அரசு சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து இருக்கிறது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம். செவ்வாய், சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் பலம் பொருந்தி ஆட்சி பெறக்கூடிய இடம் தான் கடகராசி. அதனால்தான் கடகராசிக்காரர்கள்லாம் அரசியல்ல இருக்கிறது, அதாவது சினிமா துறையில பேர் போங்கி இருக்கிறது, பப்ளிக்ல ஃபேமிலியர் ஆகிறது காரணம், அதாவது மக்களிடையே அதிகமாக கவர்ச்சி பெற்று ஒளி புரிந்து இருக்கக்கூடிய. ஏன்னா சந்திரன் தான் இங்க ஆட்சி கொடுக்க கிடையாது. சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று ஒளிகிரகம். 2 ஒளிகிரகமும் பலம் பொருந்து இருக்கும் கடகராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணைவு 12ஆம் இடத்தில் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதாவது இவங்க இந்த இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அதாவது சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? புதிய தொழில், வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அருமையான காலகட்டமாக இருக்க போதுங்க. கடகராசிக்கெல்லாம் யாரெல்லாம் இப்போ வந்து புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமா அரசு துறையில கவர்மெண்ட் ஜாப்ல தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போதுங்க. ஏன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணையறாங்க. உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம், அதாவது கலைத்துறை, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிவில் சர்வீசஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை, அரசு சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த தொழிலெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசகமாக இருக்க போதுங்க. ஏன்னா சுக்கிரனும் குருவும் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. சோ உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் உங்களை யாரெல்லாம் கடகராசிக்காரங்களா யாரெல்லாம் எதிரிகள் இருக்கிறாங்களோ அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க. எதிரியே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள்ல இருந்தா கூட மறைமுக எதிரிகள்லாம் மறைந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கடகராசிக்கு வந்து எழுதப்பட்ட நீதினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே 6ஆம் இடம் வந்து இந்த குருவோட வீடு வந்துடும். இப்போ இருக்கிற காலகட்டம் குருவும் வந்து அடுத்த மாதம் உங்க ராசியிலே இருந்து உச்சம் பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான வழிகள் எல்லாம் இப்பவே உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதனாலதான் பாருங்கன்னா இப்ப பார்த்து அரசியல்ல நிறைய பேர் வந்து பேரு தெரியாதவங்க எல்லாம் வந்து வெற்றி அடைந்து புகழின் உச்சிக்கு போனது காரணம் அதுதான். சில தொகுதியெல்லாம் வந்து யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இதை நம்ம கடகராசியில இருக்கிறவங்க எல்லாம் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விலகுவார்கள். உங்களை யார் எதிர்த்து நின்னாலும் அழியக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடைகள், காதல், கல்யாணம் எல்லாம் வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வீடு வாங்கணும், புதிய இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா உங்க ராசியிலே குரு பகவான் அடுத்த மாதம் பெயர்ச்சி அடைந்து
உச்ச குருவா உங்க ராசிக்கே வரும்போது அதுக்கு முந்தனாகவே இந்த அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை திசை திருப்பி, அதாவது உங்க கெரியரே மாற்றக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் நினைவு இருக்க போகுதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களோட 20 வருஷம் 25 வருஷம் உங்களோட வாழ்க்கை தரம் இப்படிதான் இருக்க போகுது. ஒரு இன்டர்வியூல பாஸ் ஆகுறது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இல்ல ஒரு சினிமா துறையில போய் ஜாயின் பண்றது, இல்ல ஒரு நிரந்தர உங்களோட கெரியர் குரோத்துக்குன்னு டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பை எல்லாம் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி நிரந்தர பொருளாதாரம், நிரந்தர வேலை, நிரந்தரமான உங்களுக்கு பதவி பேரு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடக ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் நினைவு, அவர்களோட பார்வை 6ஆம் இடம், நிரந்தர எதிரி கிடையாது, கடன் கிடையாது, உங்களுக்கு நோயே கிடையாதுங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவு, அசுரகுரு தேவகுரு இணையும் உங்களுக்கு 12ஆம் இடம், உங்களுக்கு அனைத்து சகல வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்க வாழ்க்கை இனிமே பொற்காலகமா இருக்க போது, இனிமே உங்க பேச்சுக்கு மரியாதை, உங்க சொல்லுக்கு உங்க அதிகாரம் செயல்படும் என்ற அமைப்புல இந்த காலகட்டம் இருக்கும். முருகர் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போட்டு வாங்க. குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு லாபஸ்தானம், அதாவது 11ஆம் வீட்டில் குருவுடன் இணைகிறார் சுக்கிரன். அதாவது உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில்காரகர், 3க்கு அதிபதி சுக்கிர பகவான், 11ஆம் இடத்தில் தேவகுரு அசுரகுரு இணையும் இந்த சங்கமம் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய சங்கமமா இருக்க போதுங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணையும் 11ஆம் இடம் உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போதுங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனியால மிகவும் கஷ்டப்பட்டதுல அவங்க தாங்க. ஏன்னா உடல்நல பிரச்சனை, உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, முக்கியமா அதாவது முக்கியமான உறவுகள் எல்லாம் இழந்ததுக்கான அமைப்பெல்லாம் இருந்து ஒரு ரொம்பமான கடுமையான சூழ்நிலை இருந்தவங்கலாம் இப்ப படிப்படியான முன்னேற்றங்கள் வந்துகிட்டு இருக்குங்க. சித்திரை மாதம் பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று மே மாதத்திலிருந்து அவர் மேஷராசியில வரும்போது அவங்களுக்கு விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ படிப்படியாக அவங்களுக்கு முன்னேற்றம், புதிய வேலை கிடைக்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகிறது, இந்த அமைப்புகள் எல்லாம் காணப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த சுக்கிரன், அதாவது 3ஆம் அதிபதி 10க்கு அதிபதி 11ஆம் வீட்டில் குருவோட இணையறாருங்க. அதுதாங்க மெயின். குருவோட பெயர்ச்சி அடையும் சுக்கிரன், குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்து அதிபதி, காதல் ஸ்தானம், அதாவது பணவரவு ஸ்தானம், அதாவது திடீர் புகழ், திடீர் பணவரவு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி. அவரே 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் இணையறாங்க. இதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய புதிய வேலை தொடர்புகள், தொடர்புக்கு மூலயமா, ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி, புதிய புதிய நண்பர்கள், தொடர்புகள் மூலயமா, அதாவது அந்நிய மொழி பேசுறவங்க, அந்நியரால உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலயமா உங்களுக்கு வியாபாரம் பெருகிறது, தொழில வளர்ச்சி அடைகிறது, புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே இதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேரை காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, சில பேரை அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இந்த இது மீட் பண்றது, என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, நீங்க சொன்னீங்கன்னா இதை ஆரம்பிக்கலாம்ன்றதெல்லாம் ஏற்கனவே இதை நடைமுறைப்படுத்தியிருப்பீங்க. இதையெல்லாம் வெற்றி அடைந்து லாபத்தை நோக்கி, அதாவது வெற்றி அடையிறது மட்டுமல்ல, அது உங்களுக்கு அதிக பணவரவு லாபத்தை கொடுக்கும் பயிற்சியாக இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் முக்கியமா தொழில் வேலையில ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் காணப்படுங்க. சிம்ம ராசிக்கு அதாவது பதவி உயர்வு, உங்களுக்கு மதிப்புகள் உயரும், புதிய பொறுப்புகள் வரும், புதிய திட்டம் தொடங்க நல்ல நேரம். அதாவது ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை செயல் வடிவத்துல கொண்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு 11ஆம் இடத்தில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு மூலமா வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம்
அமைப்பெல்லாம் பண்ணுவீங்க. வீடு கட்டுறதுக்கான பூமி பூஜை போடுறது, இடம் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு வந்து பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. குழந்தைகள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, போட்டித் தேர்வு படிக்கிறது, அவங்க ஃபாரின் போய் படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார். ஏன்னா குரு சுக்கிரன் இணையும் போது வெளிநாட்டுக்கு போற யோகம்லாம் அருமையா இருக்குங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொலைதூர பிரயாணங்கள், ஏன்னா லாபம், பொருளாதார வசதி, அதிகமான வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குருவும் சுக்கிரனும். ஏன்னா நார்மலாவே தனக்காரகன் குரு, சுக்கிர பகவானும் சேரும் போது உங்களுக்கு இது இரட்டிப்பு பண்பை, அதாவது உங்களுக்கு சாதாரணமா வரக்கூடிய பொருளாதாரத்தை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு சுக்கிரன் சேர்ந்து விடுவார். அது மட்டுமல்லாமல் காதல், கல்யாணம், திருமணம் என்ற அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். சிம்ம ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து இவ்வளவு நாளா வந்து திருமண தடையில் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமைந்து திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள், திருமணங்கள் நடைபெறதுக்கு, காதல் கைகூடுற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். புதிய உறவுகள் மூலமா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றேன், உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பொருளாதார வசதியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. நீங்க ஏற்கனவே நீங்க அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, இல்ல அவர்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா. அவரு இப்போ உங்களை தொடர்பு கொண்டு உங்களின் செயல் திட்டங்களை, அதாவது வலிமை, உங்களோட செயல் திட்டங்கள், உங்களோட பிளான் எல்லாம் வந்து கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி அதை வெற்றியாக்கி லாபத்தையான கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வெளிநாடு போறது, வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உயர்கல்வி படிக்கிறது, ரிசர்ச் கைண்டா படிக்கிறது எல்லாமே மாணவர்களுக்கு இது பெரிய 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 வரப்பிரசாதமாக இருக்க போது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதுதான் இந்த காலகட்டத்தில் என்னன்னா, நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். ஸோ அதுல குரு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. ஸோ இந்த சுக்கிரன் குரு இணைவு 11ஆம் இடம் சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வசதியும் செல்வாக்கையும், உங்க தொழில், வேலை மாற்றம் எல்லாத்தையுமே வந்து ஒரு டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய உங்க கெரியர் பாத்தை முடிவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரன் பயிற்சி குருவோட இணைந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் காலம் சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வெள்ளை பூ அணிந்து வெள்ளை பூ கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. முக்கியமா வந்து அந்த சுக்கிரவரை, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஓரையில காலையில நீங்க போயிட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா இதன் செல்வம் செழிப்பும் பெற்று நிரந்தரமான பொருளாதார வசதி பெற்று மேலோங்கி வாழ்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற மே 15ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் மிதுன ராசியில் குருவோட இணையும் இந்த சுக்கிரன், குரு சுக்கிரன் இணைவு, அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு 10ஆம் இடம். இது வந்து உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்க போதுங்க. பதவி உயர்வு, புகழ் எல்லாமே ரெட்டிப்பு தன்மை ஆக போதுங்க. பதவி மட்டும் கிடையாதுங்க, புகழ், பணவரவு, லாபம், அனைத்து செயல்களிலும் வெற்றி, உங்கள் திட்டங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையக்கூடிய காலமாக இது இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம், உங்களுக்கு 4க்கு அதிபதி குரு பகவானும் 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது உங்களுக்கு 2ஆம் அதிபதி துலாம் வீட்டுல தான் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கக்கூடிய அவரு. சோ உங்களுக்கு தனக்காரகரமான சுகாதிபதியும் 10ஆம் இடத்தில் இடம்பெறும் போது அனைத்து சுகங்களும் வசதிகளும் பெறப்பெறுவீர்கள். முக்கியமா இவ்வளவு நாளா இருந்து வந்த வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, ஒரு நிரந்தர தன்மை. முக்கியமா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, எதுக்குடா இந்த வேலைக்கு வரும், ஒரு மாதிரி பணிச்சுமை, ஒரு மன உளைச்சல், உயர் அதிகாரியிடையே வந்து ஒரு பிரச்சனை, தொந்தரவு, இதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்குலாம் வந்து உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடமைக்கு வேலை போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு நினைத்த வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, உங்களுக்கு பிடித்தமான இடம், உங்களுக்கு பிடித்தமான ஒரு உயர் அதிகாரி கூட போய் சேர்ந்து அதன் மூலமா மகிழ்ச்சி, அதன் மூலமா தனவரவு, பணவரவு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய காலமாக இருப்பது. ஏன்னா யாராவது எந்த ஒரு தனிநபர், ஒரு மனிதனுக்கு வந்து வேலையில வந்து நிம்மதி இருந்தாதாங்க வீட்டிலேயும் நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குடிக்கக்கூடிய
கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு வந்து குடும்பம், தனவரவு, வாக்குஸ்தானம் என்ற அடிப்படையில் 10ஆம் இடத்துல போய் இப்ப சேர்றாரு. சோ இதன் மூலமா இப்ப தொழில் வேலை பண்ற இடத்துல உங்களுக்கு சந்தோஷமா அமைஞ்சதுன்னா உங்களோட சுகம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நீங்க நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா பேசுவீங்க, கணவன் மனைவி அந்த பிரச்சனை தீரும். சோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாற்றி அமைக்கணும். ஏன்னா கன்னி ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் 2 பேரும் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பு பெருந்திய காலகட்டமாக இருக்க போதுங்க. முக்கியமா யாரெல்லாம் தொழில இருக்கீங்களோ பெரிய பெரிய முதலீடுகள் 2-3 பிரான்ச் ஓபன் பண்றது, புதிய புதிய தொழில இன்வால்வ் ஆகிறது, இன்னொரு பார்ட்னர் மூலமா உங்களுக்கு வந்து இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இணைக்கும் இந்த மிதுன வீட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இதுக்கு இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செல்வாக்கு உயரம், உங்க வாக்கு இனிமே மதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் உங்க வாக்குக்கு மரியாதை, வேலை செய்யற இடத்துல உங்க வாக்குக்கு மரியாதை, உங்க சொல்லுக்கு மரியாதை, இனிமே உங்க அதிகாரம் செயல்படும், உங்க சொல் வெற்றியிடும் என்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போது. அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும், பொருளாதார வசதி மேம்படும், முக்கியமா திடீர் பணவரவு, புதிய புதிய வாய்ப்புகள் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வசதி ஏற்படுறது, உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறது. ஏன்னா உங்க கூட நிறைய பேர் டிராவல் ஆனவங்க இருப்பாங்க, ஒரு 10 வருஷமா 15 வருஷமா, உங்க மூலயமா அவங்க குடும்பம் வந்து சிறப்படைகிறது, அவங்க குடும்பத்துல வந்து வளர்ச்சி அடைகிறது, உங்களால ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் இணையும் இந்த காலகட்டம் சூப்பரா இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிற அனைத்து செயல்களும் செயல் வடிவம் பெற்று திட்டங்கள் வந்து நல்லபடியா அமைந்து உங்களுக்கு அதிகமான லாபமும் பொருளாதாரமும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள், குடும்பத்தில் இன்ப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், திருமண தடைகள் நீங்கிறது எல்லாமே நல்லபடியா இருக்க போதுங்க. நண்பர்கள் மூலமா வந்து உங்களுக்கு நல்ல தொழில் இடம்பெறுது, புதிய புதிய பார்ட்னர்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது. இதன் மூலமா உங்களுக்கு வந்து தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது, 2-3 பிரான்ச் 4-5 பிரான்ச் உருவாக்குற அமைப்பெல்லாம் கன்னி ராசிக்கு சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களை தேடி, அதாவது உங்க நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல குருமார்கள் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு புதிய புதிய மனிதர்கள் தொடர்பு மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வம் வளம் பெருகும் இந்த காலகட்டம். அதே மாதிரி நீண்ட தூரம் யாத்திரைகள் போறது, புனித யாத்திரைகள் போறது, நீண்ட நாளா நீங்க வந்து போலான்ற நினைவுல இருந்திருப்பீங்க, அதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்ன்ற யோசனையில இருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் நீண்ட நாள பிரார்த்தனைகள், நீண்ட நாள கனவுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி அடையும், அதை செயல்வடியும் பெறுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு தெளிவு பிறக்கும். இதன் மூலமா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு போகும் இந்த சுக்கிரனும் குருவும் இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்க போது. புதிய வீடு வாங்கணும்னா வாங்குவீங்க, கார் வாங்குற அமைப்பு, ஏன்னா காருக்கு சொந்தக்காரர், வாகனத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். ஸோ நீங்க வந்து பழைய காரை மாற்றணும், புதுசா வாங்கணும்னா பிளான் பண்ணீங்கன்னா அது நடக்கும். ஸோ அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரன் குரு இணையும் 10ஆம் இடம். முக்கியமா தொழில் பண்ற இடத்துல, வேலை பண்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அங்க பெண்களின் ஆதாயம், பெண்களின் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ஸோ வெள்ளிக்கிழமை விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வந்து நெய் தீபம் போட்டுவாங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்க வாழ்க்கையில் வேலை, தொழில் மாற்றம், பொருளாதார வசதி, முக்கியமா அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை, பொருளாதார வசதி எல்லாம் மேம்படுத்தி இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் பெரிய பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருப்போதுங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி, அதாவது உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் மே 15ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டில், அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில பெயர்ச்சி அடைகிறாருங்க. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்க போறீங்க. புதிய முயற்சிகள், புதிய புதிய தொடர்புகள் மூலமா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டுறதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இணையறாங்க. ஏன்னா சுக்கிரனும் அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க துலா ராசிக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன், இவரு தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவோடு இணையும் இந்த காலகட்டம். உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி குரு தான். 3க்கு அதிபதி 6க்கு அதிபதி குருவோடு இணையும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்ன்றது உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடியதுங்க. என்னன்னா, என்ன நீங்க முயற்சி பண்றீங்க, புதிய வேலைக்கு ட்ரை பண்றீங்களா? துலாம் ராசிக்காரர்களும் நினைத்த வேலை கிடைக்கும். முக்கியமா அரசு சார்ந்த வேலை. ஏன்னா குரு பகவானோட இணையும் சுக்கிரன் அரசு சார்ந்த துறையில், அதாவது அரசு சார்ந்த, அதாவது கலைத்துறை இருக்கு பார்த்தீங்களா? கலைத்துறையில், அதாவது ஐடி பிசினஸ் அந்த மாதிரி டெக்னாலஜி பிசினஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும், ஐடி துறையில ஜாயின் பண்றதுக்கும், அரசு சார்ந்த கலைத்துறையில ஜாயின் பண்றதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு குடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்பந்தமா இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், இடையூறுகள் எல்லாம் முடிந்து ஒரு விடிவு காலம் பிறக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வேலையில இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு நிரந்தரத்தன்மை இல்ல, அதற்குண்டான அங்கீகாரம் இல்ல. உங்களுக்கு அதாவது சில குழப்பங்களும், கஷ்டங்களும், ஒரு மன வருத்தங்களத்தோட வேலை பண்ணிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களோட உயர் அதிகாரி உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த உயர் அதிகாரம் எல்லாம் இடமாற்றம், பணிமாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு ஃபேவரான குருமார்கள், அதாவது குருவோட இணையும் சுக்கிரன் உங்களுக்கு உதவி புரியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு வருவாங்க. ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றம், பொருளாதார வசதி, பதவி உயர்வு, ஸோ உங்களுக்கு பிடித்தமான டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. இந்த அமைப்பெல்லாம் இந்த குரு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா 3ஆம் அதிபதி நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும், எடுக்கக்கூடிய காரியங்களையும் வெற்றியாக்கி அதை லாபத்தன்மையை கொடுக்கிறது இந்த அமைப்பு குரு சுக்கிரன் நினைவு 9ஆம் இடம். ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து ஆசைகள், காதல், கல்யாணம், திருமணம் என அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம். குழந்தை பாக்கியம் முக்கியமா பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் யாருக்கெல்லாம் வந்து நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. முக்கியமா கடன் பிரச்சனை தீருங்க. கடன் தொல்லையிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. பொருளாதார வசதி மேம்படும். அதன் மூலயமா வந்து பழைய கடன்லாம் தீர்ப்பீங்க. முக்கியமா நீண்ட தூர பிரயாணம், அதாவது அதாவது குடும்பத்தோட வந்து இன்ப சுற்றுலா போறது, ஆன்மீக சுற்றுலா போற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் துலா ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழில் விஷயமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, போட்டி தேர்வில் வந்து வெற்றி அடைகிறது, அரசாங்க துறையில வந்து வேலை கிடைக்கிறது, இந்த இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் இணையும் 9ஆம் இடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இது நிறைவேறுங்க. ஏன்னா உங்க லக்னாதிபதி, உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஆசைகள், என்னென்ன உங்களுக்கு பாக்கியங்கள், என்னென்ன உங்க கனவு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம். அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடம் 9ஆம் இடம். ஸோ உங்களுக்கு இவ்வளவு நாளா தடைப்பட்டு இருந்து வந்த இப்ப சிறு சிறு முயற்சிகள்லாம் எல்லாமே வந்து உங்க சக்சஸை நோக்கி போல, அதுல வந்து ஒரு தொய்வு இருந்தது, ஒரு தாமதம் இருந்தது, ஒரு நிறைவற்ற தன்மையெல்லாம் இருந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் மாற்றி அமைத்து உங்கள் சக்சஸை, உங்கள் கரியர் பாத்தையை, உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பும், அதாவது டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. முக்கியமா வெளிநாட்டு யோகங்க, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நண்பர்கள், உறவினர்கள் மூலயமா ஆதரவு, இளைய சகோதரிகள் மூலமா ஆதரவு, அவங்களோட சப்போர்ட் மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வசதி மேம்படுது. அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிற காலகட்டம்லாம் இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலயமா தொழில் மேம்படுறது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் டெவலப் பண்றது, புதிய கூட்டாளிகள் மூலயமா உங்களுக்கு வந்து 2-3 பிரான்ச் ஓபன் பண்றது, தொழில் அதிகரிக்கிறது, நண்பர்கள் மூலயமா வந்து புதிய இன்வென்ஷன் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறது என அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியமாக இருப்பது. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணையும் போது உங்களுக்கு குருமார்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள், ஆசிரியர்களின் ஆதரவு, அவங்களோட ஐடியாலஜி மூலயமா, உங்களோட நண்பர்களின் உதவியோடு பொருளாதார வசதி பெற்று புதிய வாழ்க்கைகள் போகும் துலா ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் நினைவு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருப்பது. நீங்க முக்கியமா வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த காலம் சிறப்புமிக்க காலமாக இருப்பதுங்க. விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி, அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குருவோட இணைகிறார்கள். சுக்கிரனும் குருவும், அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி குரு,
இவரோட 7க்கு அதிபதி 12ஆதிபதி விரையாதிபதி இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை, அதாவது பங்காளிகள் பிரச்சனை, உங்களுக்கு சட்டப்பூர்வமாக வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. சொத்து விஷயமா நீங்க வந்து கேஸ் இந்த மாதிரி எல்லாம் லீகல் மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அட்வொகேட் மூலியமா நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சொத்துக்கள், அதாவது வராத கடன்கள், நீண்ட நாட்களாக வராம இருந்த கடன் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகுதுங்க, தீரப்போகுதுங்க. ஏன்னா இது வரவே வராதுப்பா, இந்த சொத்து நமக்கு வராது, இதனால நம்ம அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விலகினா போதுன்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகி நீங்க ஒரு மாதிரி வெளியே வந்துட்டு இருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைந்து பாசிட்டிவாக அமைந்து, ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம். ஸோ 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியில இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இணையும் போது, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி விரையாதிபதி சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு வராத கடன், உங்களுக்கு இனிமே உங்களுக்கு வராதுன்னு நினைச்ச பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்க வீட்டு தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அதாவது பழைய கடன் எல்லாம் தீர்றதுக்கான அமைப்பு இருக்கு. புதிய கடன் வாங்குவீங்க. எதுக்கு வாங்குவீங்கன்னா வீட்டுல, அதாவது புதிய சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சிகள், வீட்டை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்றது, வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, வீட்டை ஆல்டர்னேட் பண்றது, இல்ல புது இடம் வாங்குறது, புதிய வீடு வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த சுக்கிரன் குரு இணையும் 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றதுனால அவங்க ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு திடீர் புகழ், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது நீங்க நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம், ஒரு அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல இந்த அசுரகுரு தேவகுரு இணையும் போது உங்களை இதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா குழந்தைகளுக்காக வந்து புதிய முதலீடுகள் செய்யறது, அவங்களுக்கு தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்குறது, குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக நீங்க வந்து கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். குழந்தைகளின் உயர்கல்வி, அதாவது அவங்களுக்கு பிடித்த கல்லூரியில் பிடித்த படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகளின் நலனுக்காக, குழந்தைகளின் சந்தோஷத்துக்காக சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. இந்த குரு சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. முக்கியமா உங்க ராசிக்கு, அதாவது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா வேலையில இருந்து வந்த பிரச்சனை தீருங்க. நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அரசாங்க வேலைகளுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அரசாங்க வேலை, அரசாங்க உத்தியோகம், பணி நிரந்தரம், பணி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்புகள் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதாவது டீச்சர்ஸ் துறையில இருக்கிறவங்க, அட்வொகேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, உங்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து இப்ப திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, திருமண தடைகள் நீங்கி திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதாவது கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்து சட்டச்சிக்கல், அதாவது கணவன் மனைவி வந்து ஒரு டிவோர்ஸ் லெவல்ல, விவாகரத்து லெவல்ல நீங்க வந்து கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா அது சுமூகமாக தீர்த்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போது புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சுப செலவுகள்லாம் ஏற்படும். அதாவது மனைவியோட நகையெல்லாம் நீங்க ரொம்ப நாளா வந்து அடகு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சேரும் போது, குருவோடு இணையும் போது உங்களுக்கு துணைவியாரின் சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. துணைவியாரின் நகைகள்லாம் மீட்டு கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. புதிய நகை வாங்கி கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த சுக்கிரன் குரு இணையும் விருச்சிக ராசிக்கு குழந்தை நலன், குழந்தை படிப்பு, குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்றது, இல்ல குழந்தைகளோட படிப்பு செலவு, குழந்தைகளுக்கு மூலயமா குழந்தைகளுக்கு வந்து முதலீடு பண்றது, ஸோ குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு, குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும், குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காகவும் பயன்படக்கூடிய பயிற்சியாக இது இருக்க போது. இதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும், குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிரன் குரு இணையம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணமழை, திடீர் அதாவது வாய்ப்புகள்லாம் கிடைத்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் இடம், அதாவது உங்க ராசிநாதன் குருவோடு, மிதுன ராசியில் இருக்கும் குருவோடு இணைகிறார் சுக்கிரன். அசுரகுரு தேவகுரு இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா 4ல் சனி இருந்து ஏகப்பட்ட தொந்தரவுகள், சச்சரவுகள் எல்லாம் இருந்து இப்போ சிறு சிறு மாற்றங்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி இருந்து உங்களுடைய அனைத்து சுகங்களையும்,
கஷ்டங்களையும் கொடுத்து வாழ்க்கை என்னடா அது இவ்வளவு போராட்டமா ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனா பிரச்சனை, வேலையில போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் வெளியே வெளியே அதாவது ஏதோ ஒரு சொந்த ஊருக்கு போனாலும் ஒரு விபத்துகள், காயங்கள் என உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள், முக்கியமா உங்களோட தாயாரின் மருத்துவ செலவுகள், உடல்நல அதாவது சொந்தங்கள், உங்க தாயாரின் சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுறது. மொத்தத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்த தனுசு ராசிக்கு சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் படிப்படியா மாறி இருக்குங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு உங்க ராசிநாதன் குருவோடு இணையும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடம்ன்றது இனிமே தாங்க உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னே சொல்லலாம். பிசினஸ் ஆன பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் ஒன்று செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற யோசனையில இருக்கும் தனுசு ராசிக்கு இந்த காலத்தை அப்படியே மாற்றி அமைக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குருவோடு சுக்கிரன் இணையும் போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். நீண்ட நாளா இருந்த திருமண தடைகள் நீங்கும், காதல் கைகூடும். நீண்ட நாளா நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பெற்றோரின் சம்மதத்தோட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்க போதுங்க. இதனால் குடும்ப வாழ்க்கையில் போகும் தனுசு ராசிக்கு சுகங்கள் ஏற்படும். அந்த 4ஆம் இடம் வலுப்படும். இதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும். ஸோ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன பிறகு தான் படிப்படியா வளர்ச்சி அடைவாங்க. திடீர்னு வேலை கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்கலாம் கல்யாணம் பிறகு வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் மூலயமா மறுபடியும் வந்து பொருளாதார வசதி மேம்படுறது, டக்கு டக்குன்னு வீடு கட்டுறது, கார் வாங்குறது, 2, 3 தொழில் அமைக்கிறது. காரணம் என்னன்னா அவங்க ராசி பிரகாரம், உங்க ராசி பிரகாரம் கோச்சாரத்து கிரகங்கள் அடிப்படையில், உங்க ராசி கட்டத்தின் அடிப்படையில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சில பேரோட வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொது வாழ்க்கை அதாவது சமூகத்தில் ஒரு நல்ல பேரு, ஒரு நல்ல அந்தஸ்து, ஒரு பதவி உயர்வு, இந்த கோவில் கட்டுறது, ட்ரஸ்ட் வைக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம அரசு துறையில நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கணும்ன்றதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். முக்கியமா மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வு, விளையாட்டு துறையில வந்து வெற்றி அடைறது, வெளிநாட்டுல போய் படிக்கிற யோகம்லாம் குரு சுக்கிரன் இணையும் இந்த 7ஆம் இடம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் 6க்கு அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு பண வரவு அதிகிறது, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் குரு சுக்கிரன் இணையும் போது தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. முக்கியமா உங்களோட சுகம் தன்மை அதிகமாக பலப்பட போகுதுங்க. பொது வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு நல்ல உயர்வு, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து அதெல்லாம் கிடைக்க போற வாழ்க்கை அதாவது நல்ல அதாவது பொது வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல பேரு, நல்ல நேம், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா வேலை செய்யற இடத்துல, பணி செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல பெண்களின் சப்போர்ட் மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி ஏற்படுது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பெண்களின் ஒத்துழைப்போட, பெண்களின் உழைப்பு மூலியமா உங்களோட பொருளாதார வசதி மேம்படும். கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள் தீரும், அந்யோன்யம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க குழந்தை அதாவது மருத்துவம் மூலியமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்கு இந்த சுக்கிரன் திருமணம், குழந்தை, கல்யாணம் என குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு, வேலை வாய்ப்புகள், பார்ட்னர் மூலயமா வந்து தொழில் ஆரம்பிக்கிறது, அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உயர் பதவி, பொறுப்பு கிடைக்கிறது, வெளிநாட்டு போற யோகம், வெளிநாட்டு மூலயமா வந்து உங்களுக்கு பொருளாதார வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த சுக்கிரன் குரு இணையும் 7ஆம் இடத்தில். ஸோ 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது நீண்ட தூர பிரயாணங்கள் மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி ஏற்படுறது, அதன் மூலயமா லாபங்கள் உண்டாகிறது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர்றது, இந்த அமைப்புகள்லாம் தனுஷ ராசிக்கு சிறப்பா இருக்க போதுங்க. முக்கியமா குடும்ப வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. வெள்ளிக்கிழமை வந்து விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. மகர ராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் குருவோட இணையறாருங்க. சோ மகர ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு, அதாவது அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த சுக்கிரன் பயிற்சி சிறப்பு மிக்க காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் இன்னும் வந்து தொழில்ல வந்து ஒரு நிரந்தர தன்மை, ஒரு நிரந்தர லாபம் இல்லாம போராடி, அதாவது உழைப்புக்கு முதலிடம் பெற்று உழைப்புன்னு இருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் அப்படியே மாறப்போகுதுங்க. ஏன்னா சித்திரை மாசத்துல இருந்தே உங்களுக்கு அதுக்கு படிப்படியா மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இந்த சுக்கிரன் குரு இணையும் இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு ஒரு ஒளி பொருந்த காலமாகும், சிறப்புமிக்க காலமாகவும் இருக்க போகுது. சோ மகர ராசிக்கு 3க்கு அதிபதி
குரு பகவான் 12க்கு அதிபதியும் குரு பகவான் தான், விரையாதிபதி. இவர் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணையும் போது இனிமே பாருங்க உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க. ஏன்னா வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கிறது, அதுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கிறது. அரசு துறையில சம்பந்தமா நீங்க வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேலை கன்ஃபர்மேஷன் ஆகுறது, நிரந்தரமாக்குறது அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் இணையும் போது 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்க போதுங்க. முக்கியமா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வர்றது, தொழில் பண்றவங்களுக்கு வந்து மல்டிபிள் பிசினஸ், அதாவது 2-3 தொழில் ஆரம்பிக்கிற காலகட்டம்லாம் மகர ராசிக்கு இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா உங்க ராசியில தான் செவ்வாய் வந்து உச்சம் பெறாரு, சூரியனும் திக்பலம் அடையும் போது எப்பயுமே தொழிலுக்கு வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கும் மகர ராசிக்கு. அதுக்குண்டான பலன், பொருளாதார வசதி, லாபம் என்னமோ கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே அது அப்படிலாம் இருக்காதுங்க. இனிமே உங்க காட்டுல மழைனே சொல்லாங்க, உங்களுக்கு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் இங்க பரிவர்த்தனை வேற படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க 24x7 உழைக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைச்சா அதனோட பலன் அதிகமா இருக்கும். இப்ப வாய்ப்புகள் இல்லாம இருந்ததெல்லாம் இப்போ அதுக்குண்டான வாய்ப்புகளும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பாசிட்டிவாக அமைந்து அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் இணைய போகுதுங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் உங்க வேலை, உங்களோட தொழிலை தீர்மானிக்கிற இடம். அந்த இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கும்போது உங்களோட கெரியரை மாற்றக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. நிரந்தர பொருளாதாரம், நிரந்தர வேலை வாய்ப்பு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. முக்கியமா மாணவர்கள் வந்து தொழிற்கல்வி படிக்கிறது, எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சா எந்த கல்லூரியில படிச்சா வந்து நிரந்தர வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீண்ட நாளா இருந்து வந்த உடல்நல பிரச்சனை, ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் தீர போகுதுங்க. ஒரு மன நிம்மதி, ஒரு நல்ல தெளிவான முடிவெல்லாம் எடுப்பீங்க. முக்கியமா கணவன் மனைவி இந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி இந்த அந்யோன்யம் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா 6ஆம் இடம் என்றது இந்த மருத்துவ செலவு, குழந்தைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைந்து குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முக்கியமா கல்யாணம், திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா அடுத்த மாசம் குரு பகவான், அதாவது இந்த மாதம் 26ஆம் தேதி வாக்கியப்படி குரு பகவான் கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைய போறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி. ஸோ இதன் அடிப்படையில் நீண்ட நாளாக தடைப்பட்டு வருந்த திருமண தடைகள், காதல் புரிந்திருக்கீங்கன்னா காதல் கல்யாணம் எல்லாமே இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இந்த குருவின் சுக்கிரன் இணையும் போது. ஏன்னா அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி அடைகிற இடம் வந்து உங்களுக்கு 7ஆம் இடம். ஸோ அதுக்குண்டான முன் முயற்சிகள் எல்லாம், அதாவது நீங்க கல்யாணத்துக்காக முயற்சி பண்றீங்க, திருமண அமைப்புகள்லாம் உங்க வீடை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாம நான் செட்டில் ஆன பேருக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு யோசிச்சிருந்திருக்கலாம். இப்பொழுது மகர ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதன் மூலியமா வேலை வாய்ப்புகள், இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வேலையே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்க மகர ராசிக்கு வந்து வேலையை கொடுத்து பொன்னியம் கொடுத்து உங்களை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த குரு சுக்கிரன் இணையும் இந்த 6ஆம் இடத்தில் வேலை, தொழில், கடன் தீரும், முக்கியமா நிரந்தர வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதன் மூலியமா உங்களுக்கு கல்யாணம், காதல் என ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பும் சுக்கிரன் குரு இணையும் போது இந்த காலம் சிறப்பு மிக்க காலமாக இருக்க போகுது. ஸோ இனிமே நீங்க சிங்கிளா இருந்தவங்கலாம் டபுள் ஆகி ஒரு ஃபேமிலி மேனா ஆகக்கூடிய காலமாக மகர ராசிகள் மாறுவீங்க. இதன்மே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொற்காலமே சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வர பைசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய புதிய முதலீடுகள் பண்ணி அதன் மூலயமா இரட்டிப்பு காக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு சுக்கிரன் இணையும் 6ஆம் இடம் உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது யூஸ் பண்ணீங்க. கும்பராசி நேயர்களே, சுக்கிரன் பெயர்ச்சி வருகின்ற மே 15ஆம் தேதி அவரு மிதுன ராசியில், அதாவது கும்ப ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் அசுரகுரு தேவகுரு, ஆல்ரெடி குரு பகவான் அங்க இருக்காருங்க. இவங்க 2 பேரோட இணைவு உங்களுக்கு கும்ப ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும். குரு சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப பொற்காலமா இருக்க போதுங்க. உங்களுக்கு ஒரு சொர்க்கவாசல் திறக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து பண கஷ்டம், குழப்பம், வேலையில பிரச்சனை, நிரந்தர வேலை இல்லை, தொழில்ல வந்து லாஸ், கணவனுடைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப வந்து ஒரு மனசு வந்து கலங்கி போய் என்னடா பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் ஆரம்பிச்சிட்டுன்னே சொல்லாங்க இந்த சித்திரை மாசம் பிறந்த பிறகு. ஏன்னா சூரியன் உச்ச நிலைமைக்கு வரும்போது அதை தொடர்ந்து வரும் கிரகங்களான செவ்வாய், புதன், சுக்கிரன் அவங்களோட சொந்த வீட்டுக்கு, அதாவது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்திலே வந்து ஆட்சி பெறாரு, புதன் வந்து
மிதுன வீட்டுக்கு போறாரு. சுக்கிரன் ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்று ரொம்ப, அதாவது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த சித்திரை மாசம் பிறந்த பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை தரம், ஒரு புதிய வேலை மாற்றம் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்ததுங்க. அதன் அடிப்படையில் இந்த சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டம் மிதுன ராசியில இணையும் பொழுது கும்பராசிக்கு ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போகுதுங்க. என்னன்னா அவங்களோட நீண்ட கால ஆசைகள் நிறைவேற போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அவங்களோட கனவு நிஜமாக போகுது, அவங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க, புதிய புதிய முதலீடுகள் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து சிறப்புமிக்க காலமாக இந்த குரு சுக்கிரன் இணைவு ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா போறது, இன்ப சுற்றுலா போறது, முக்கியமா குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும், குழந்தைகளின் வளர்ச்சிக்காக வந்து சிறு சிறு முதலீடுகள் பண்றது, அவங்களுக்கு ஒரு சேமிப்பு திட்டம் பண்றது, எல்லா அமைப்புகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளா, அதாவது நீங்க கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேரும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்குலாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் அருமையான நிலைமை எல்லாம் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடம் என்றது காதல் ஸ்தானம், திடீர் பணவரவு ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் என அனைத்து யோகங்களும் கொடுக்கக்கூடிய இடத்துல அசுரகுரு தேவகுரு 2 பேரும் இணையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்புகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. புதிய மனிதர்கள், அதாவது பெரிய மனிதர்கள் தொடர்புகளால் உயர் பொறுப்பு, பதவி உயர்வு, உங்களுக்கு அந்தஸ்து, உங்க பேச்சுக்கு அந்தஸ்து, உங்க வாக்குக்கு மரியாதை என உங்களோட செல்வாக்கு உயரும் காலகட்டமாக கும்பராசிக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களினால் ஆதாயம், பெண்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது, அதாவது கூட இருக்கிற சக ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து சித்தர் வழிபாடு, சித்தர் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. நல்ல லீடர், மென்டார் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல குரு அமைஞ்சாலே நமக்கு வந்து நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஒரு திட்டங்கள், அதாவது உங்களோட திட்டங்கள் செயல்படும். உங்களோட எய்ம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் இந்த கெரியரை டிசைட் பண்ணணும், இந்த வேலையை நான் சூஸ் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் என்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா துறையில இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கவங்க, ஆன்லைன் மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன்ஸ், முக்கியமா பேங்கிங், இன்சூரன்ஸ், பினான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு பேரு, மரியாதை, பதவி உயர்வு, பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக குரு சுக்கிரன் இருக்கப்படுது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட், அதாவது பப்ளிக் ரிலேட்டடா வந்து உதவி பண்ற மாதிரி ஒரு கம்பெனி எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க, சிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா, நல்ல லாபம், நல்ல முதலீடு கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. 1, 2, 3 பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பினான்ஸ் வசதி எல்லாம் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க ஏற்படுத்துவீங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது. முக்கியமா காதல் வாழ்க்கை, கல்யாணம், திருமண தடைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். நீண்ட நாளா இருந்து வந்த வேலை சிக்கல், தொழில் சிக்கல் எல்லாம் மாற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள், அதிக சம்பளத்தோடு, அதிக ஊதியத்தோடு வேலை சேரும் அமைப்பு எல்லாம் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவூலம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பேங்க், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரன் ஓரையில வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு யோக காலமே. மீனராசி நேயர்களே, இந்த சுக்கிரன் பயிற்சி உங்க ராசிநாதன், அதாவது குரு பகவானோட உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இணையும் தேவகுரு, அசுரகுரு, சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணையும் இந்த காலகட்டம். சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாகவே இருக்க போதுங்க. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம சனியா சனி பகவான் உங்க ராசியிலே இருந்து பல குழப்பங்கள், ஒரு மன நிம்மதி இல்லாம ஒரு டென்ஷன்லயே சுத்தி இருந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாகவே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாங்க. அதன் அடிப்படையில் உங்க ராசிநாதனோட குருவோடு இணையும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடங்க. இவ்வளவு நாளா வந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டு வந்த உங்க சுகமே, அதாவது தூக்கமே இல்லாம ஒரு வேலை 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 ஒரு பிரச்சனைன்னு போனா அங்க போய் ஒரு டென்ஷனா வருது, தூக்க இன்மையில வந்து கடுமையான மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு வந்து மீனராசிக்கு வந்து இந்த 4ஆம் இடத்தில் உங்க ராசிநாதனோட சுக்கிர பகவான் இணையும் காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாங்க, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அனைத்து யோகங்களும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போறதுங்க. சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், அதாவது
குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. வீட்ல வந்து ஒரு டெக்கரேட் பண்றது, வீட்ட வந்து புதுப்பிக்கிறது, புதிய வண்டி வாகனம் வாங்குன அமைப்பு, புதிய இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அக்ரிமெண்ட் போடுறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்க போகுதுங்க. நீண்ட நாளா நீங்க யோசிச்சுட்டு வச்சிருந்த கனவு திட்டம், கனவு ப்ராஜெக்ட், வேலை நிமித்தமும் சரி, தொழில் நிமித்தமும் சரி, இதெல்லாம் அமையக்கூடிய யோகமாக இந்த காலகட்டத்தில் நீங்க வெற்றி பெறுவீர்கள். முக்கியமா மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மீடியா, கலைத்துறை, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய யோகங்கள், புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கிற நேரமாக இருக்க போகுதுங்க. ஏன் நான் முயற்சின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன், சரிங்களா? 4ஆம் அதிபதி புதன். இவங்க 2 பேருமே இந்த காலகட்டத்துல பரிவர்த்தனை பண்றாங்க. சோ 3ஆம் இடமும் உங்களுக்கு பலம் பெறுது, 4ஆம் இடமும் பலம் பெறும்போது, நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும், புதிய முடிவுகளும், புதிய நண்பர்கள், புதிய வட்டாரத்தின் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல், அதாவது உங்களை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது நீண்ட நாளா உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். கடன் பிரச்சனை தீரும். முக்கியமா நண்பர்களிடையே இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து புதிய நண்பர்கள் உருவார்கள். புதிய தொடர்புகள் மூலயமா நீங்க வந்து பொருளாதார வசதி பெறுறது, அதன் மூலயமா வந்து ஒரு புதிய பிசினஸ், புதிய வேலை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுதுங்க. முக்கியமா வந்து மாணவர்கள் வந்து வெளிநாடு போறது, வெளிநாட்டுல போய் படிக்கிற, வேற 4ஆம் இடம் வந்து உயர்கல்வியை குறிக்கிற இடம். குருவோடு இணையும் போது யாரெல்லாம் வந்து உயர்கல்வி படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், விசா வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு வெளிநாட்டு செல்லும் யோகத்தையும், உயர்கல்வி படிக்கிற யோகத்தையும் கொடுத்துருவார். புதிய தொழில், புதிய வேலை, அனைத்து யோகங்களும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிரன் குரு இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு இந்த மாத கடைசியில் 26ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து அவரோட உச்ச வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் போய் பலம் பெறுறாங்க. இதனால உங்களுக்கு அதனோட அடிப்படையில இந்த மாதமே குரு சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ஸோ 5ஆம் இடம்ன்றது பணம், காதல், பூர்வ புண்ணியம், பூர்வீக சொத்துக்கள் வர்றது, அதன் மூலயமா உங்களுக்கு வந்து லாபம் அடைகிற அந்த அமைப்பெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு. ஸோ குருவின் ஆதரவு, அதாவது உங்கள் லக்னாதிபதி குருவின் ஆதரவோடு சுக்கிரன் இணையும் போது அனைத்து சுகங்களும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், இன்ப சுற்றுலா போறது, குடும்பத்தோட இன்ப சுற்றுலா, கோவிலுக்கு போறது, நண்பர்களோட சுற்றுலா அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மீன ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் நினைவு மற்றும் புதன் பரிவர்த்தனை உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்க. புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். இந்த வாய்ப்புகள் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ மீன ராசிக்காரர்களே, இனிமே உங்க காட்டுல மழை தாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.